என்னோட ஆபீஸ்க்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சாஹே பிதுங்க பேசிட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம என்னோட கார் பார்க்கிங் லாட்ல இருக்கு, அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ஜின்வு சொல்றான், ஓ நான் மறந்தே போயிட்டேன், அன்னைக்கு நான் உன்னை ஜிம்முக்கு கூட ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி தானே கூட்டு போனேன், அப்போ உன் கார் இங்க தானே இருக்கும். சாஹே உடனே நீ இப்ப ஃப்ரீயா இருக்க ஜின்வு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்வு சொல்றான், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சாஹே அவங்கிட்ட பதில் சொல்லாம அவளுக்குள்ளேயே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக நீ அவ கூட போட்டோ எடுத்த, நீ அவள என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, எதுக்காக என்ன விட்டுட்டு நீ அவளை ஹையர் பண்ண, ஒரு எஸ்ராங்கண்டரா நான் இருக்கும்போது ஒரு ஏரங்கண்டர் அவ எந்த விதத்துல என்னோட பெரிய ஆளா போயிட்டா, நீங்க ரெண்டு பேரும் என்ன டேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ளேயே ஜின்னு கிட்ட கேட்கறதுக்கு பதிலா அவளுக்கு அவளே கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஃபைனலா ஜின்னு கிட்ட ஒரு கேள்வி கேட்கறா, நான் எதுக்காக உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன்னா மின் பியங் வந்து உன்கிட்ட ஒரு மெசேஜை ஷேர் பண்ண சொன்னாரு உன்னோட பவர்ஸ பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜின்னு டக்குன்னு ஷாக் ஆயிடுறா. என்ன என் பவர்ஸ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்து, நம்ம இத பத்தி கொஞ்சம் பிரைவேட்டா போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாஹேவா அவனோட ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறான். உள்ள கூட்டு வந்தோடனே சாஹே கேக்குறா, இங்க ஏன் வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்னு சொல்றான், வைஸ் கில்ட் மாஸ்டர் வெளியே ஒரு வேலைக்கா போயிருக்கான், அதனால இங்க யாருமே இல்ல, நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான், இப்ப நீ தைரியமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சாஹே அப்படியே பிதுங்க முடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ரெண்டு பேர் தனியா இருக்காங்க, அதனால கொஞ்சம் நர்வஸா இருக்கிறா. ஜின்னு உடனே சரி இப்ப நீ சொல்ல ஸ்டார்ட் பண்ணு, எதுக்காக மின் பங் அந்த மெசேஜை உன்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லணும், டைரக்டா அவர் என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல, என்ன சொன்னாரு அதை இப்பவே சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே சாஹே சொல்றா, அன்னைக்கு மின்பங் என்ன ஹீல் பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அது என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, ப்ளீஸ் அவங்கிட்ட இது சொல்லிரு, அவனோட பவர் கிட்ட இருந்தே கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தங்க அந்த எண்ட்லெஸ் டார்க்னஸ்ல இருந்து என்ன வெளியே இழுத்தாங்க, ஆனா நான் அந்த இடத்துல நானாவே கிடையாது, என்னோட கான்சியஸ் என்கிட்ட இருந்துச்சு, என்னோட சென்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, ஆனா நான் நானாவே இல்ல, நான் மறுபடியும் ரிவே ஆகும்போது நான் ஒரு ஸ்லேவா என்ன உணர்ந்தேன், அதுவும் அவனுக்கு மட்டும் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லேவா உணர்ந்தேன், அது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, நான் அப்படி ஸ்லேவா மாறினதுக்கு அப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவனுக்கு சர்வ் பண்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதுதான் என்ன ரொம்பவே பயமுறுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சாஹேக்கு இங்க ஒண்ணுமே புரியல. மின்பங்க பார்த்து சொல்றா, நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மின்பங் அப்படியே மறைஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றான், அவனோட பவர்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, இத மறக்காம அவன்கிட்ட சொல்லிரு, மறந்துடாத, ஜின்வோட உண்மையான ஆர்மி, ஜின்வோட உண்மையான ஆர்மி, ஜின்வோட உண்மையான ஆர்மி அப்படின்னு சொல்லி முழுசா எதுவுமே சொல்லாம அறகுறையா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மின்பங் மறைஞ்சிடுறாரு. இதெல்லாம் சாஹே ஜின்னு கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஜின்வு ஒரு டஞ்சனுக்கு போறான், அந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்காக. அந்த டஞ்சனுக்குள்ள ஒரு பிரேக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜின்வும் ஜின்ஹோவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜின்வு அந்த விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். சாஹே சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா நான் என்ன லெவலப் பண்றதை ஒதுக்கி வச்சுட்டு என்னோட பவர் சோர்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், என்னோட பவரோட உண்மையான சோர்ஸ் எங்க இருக்கு, அதோட உண்மை தன்மைகளை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இங்க ஜின்வோட ஷேடோ சோல்ஜர்லாம் கோலம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அந்த ஒரு டஞ்சனுக்குள்ள. அப்ப ஜின்ஹோ அவனோட ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே பேச முடியாம கொலகொலன்னு ஜின்னு கிட்ட ஒரு விஷயம் சொல்றான், பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளாம் முன்னாடி சீரங் டஞ்சன் வந்து கிளியர் பண்ணிருப்போம்ல, அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கொலகொலன்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். ஜின்னு உடனே சொல்றான், அப்படி உன் வாயில சாப்பாடு வச்சுக்கிட்டு பேசாத, எனக்கு ஒண்ணுமே புரியல, சாப்பிட்டுட்டு தெளிவா சொல்றா அப்படின்னு சொல்லி ஜின்னு அங்க காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜின்ஹோ ஜின்னுவை பார்த்து கேட்கறான், உங்களோட ஷேடோ சோல்ஜர்லாம் தன்னிச்சையா செயல்படும்ல, அப்ப